வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ஆர்ஆர் விசஸ் ஆர்சிபி செகண்ட் குவாலிஃபயர், அதாவது எலிமினேட்டரில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஆர்ஆர் மோதுது. எல்லோரும் ஆர்சிபி ஃபேவரட்டாக சொல்கிறாங்க. சரி, நம்மளும் சொல்லி வைப்போம். பட் எனக்கு என்னமோ இன்றைக்கி ஆர்ஆர் வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்குலாம் ஆர்சிபி ஒன்றும் டஃப் கொடுக்குற டீம்லாம் கிடையாது. எனக்கு கேட்டால் நான் சொல்லுவேன். சரிங்களா? அவங்க வின் பண்ண டீம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 1, ஜிஎஸ்கே 1, ஜிடி 2, பஞ்சாப் 2, அவ்வளோ டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆர் வேறு யாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியலையே. பஞ்சாப் 2, வேறு எல்லோரும் கூட முக்கால் டீம் கூட தோற்றுருக்காங்க. அது ஒரு விஷயம். அதில் 6 இன்னொரு டீம் எதுன்னு தெரில. ஏதோ ஒரு டெல்லி கூட, ஆமாம், கடைசியில் இதுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நண்பர்களே. சரிங்களா? அதில் வந்து பெங்களூரில் கிட்டத்தட்ட டெல்லி, ஜிடி, பஞ்சாப்பு 3, நம்ம கூட 4 மேட்ச் வச்சுருக்காங்க பெங்களூரில். அதே மாதிரி தர்மசாலா, அப்புறம் குஜராத்து, அப்புறம் வந்து அவ்வளோதான். 2, 4, 6 இன்னொன்று வந்து அது தர்மசாலா, குஜராத்து, இன்னொன்று டெல்லி தான் நினைக்கிறேன். மொத்தம் 7 மேட்ச் வச்சுருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஏப்ரல் 21 200 பிளேசஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வின் பை 1 ரனில் தோற்றாங்க. ஓகே. அப்புறம் வந்து 7வது மேட்சாக 8 கேமில் 7 கேம் தோற்றுருக்காங்க. அப்போ வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஃபைட் பேக் பண்ணி நல்லா வந்து பயங்கரமாக ஒரு இதில் ஜெயிச்சிருக்காங்க. 35 ரன்னு மார்ஜின், அப்புறம் 24 பால் மார்ஜின் ஸ்பேரு, அப்புறம் 38 பால் ஸ்பேரு, 60 ரன்னு ஸ்பேரு, 47 ரன் ஸ்பேரு, அப்புறம் 27 ரன் ஸ்பேரு. இந்த மாதிரி ரன் ரேட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே குருட்டடி கோயின் தான் சொல்லுவேன் நான். ஆர்ஆர் ஃபேவரேட், நம்ம வந்து ஆர்ஆர் ஃபேவரேட்டு. ஏன்னா அவங்க வந்து ஆட்டிடியூட் இருந்தாலே ஒரு டீம் வந்து ஜெயிக்காது நண்பர்களே. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டிடியூட் இருந்தாலே ஒரு டீம் கண்டிப்பாக ஜெயிக்காது. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஹேர் தான் நம்பர் 1 ஃபேவரட் ஃபினிஷ் தான் அப்படி இருந்த டீமை வந்து கடைசியில் 4 மேட்ச்சு தோற்றுருக்காங்க. சென்னை கூட தோற்றாங்க, டெல்லி கூட தோற்றாங்க, பஞ்சாப் கூட தோற்றாங்க. இப்போ கொல்கட்டா கூட மேட்ச் நடக்கவே இல்லை. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு நாள் தோற்றாங்க. இது ஒரு பெரிய அவங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குது. பட் அவங்களும் நல்ல டீம் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாக் அவுட் கேம் வேறு, பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு தெரில. விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 72 பால்ல 113 ரன் அடிச்சிருக்கார் ஜெய்ப்பூரில் வந்து. அது போக உங்களுக்கு வந்து பட்லர் வந்து அதே மாதிரி 42 பால் 69 சஞ்சு சாம்சன். பட்லர் வந்து கடைசியாக 4 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 20 ரன் அடிச்சிருக்கிறாரு. இப்போ எப்படின்னு தெரியல, என்ன கணக்கில் விளாட்றதுன்னு தெரியல. பட்லர் பாவம் மிஸ் ஆகிட்டாப்ல. பெங்களூரை பொறுத்தவரைக்கும் குருட்டடி கோவிந்தன் மேக்ஸ்வெல் வந்திருக்கான் நண்பர்களே. மேக்ஸ்வெல் குருட்டடி கோவிந்தன் வந்திருக்கிறான். சரிங்களா? பவுலிங் போடுறான், உருட்டியிருக்கான் பெங்களூரில். பட் இன்றைக்கெலாம் உருட்ட முடியாது. ரஜத படிதர் குருட்டடி கோவிந்தன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவன் அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தர்மசாலா, மித்ததெல்லாம் பெங்களூரில். வேறு எங்கேயாவது அவன் அடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொன்று கொல்கட்டா, அப்புறம் விட்டிங்கன்னா ஹைதராபாத் இருக்கா. அதுவும் பேட்டிங் விக்கெட் தான் நான் சொல்லுவேன். அதுவும் பேட்டிங் விக்கெட்டு, சின்ன கிரவுண்டு ஹைதராபாத். இங்கே தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கான் ரஜத் படிதர். சரிங்களா? அதனால் அவனெல்லாம் ஒரு பேட்ஸ்மேனே இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி பிச்சுமே ஒரு சைடு சின்னதுன்னு நினைக்கிறேன், சென்டர் பவுண்டு சின்னது, மொத்தம்லாம் பெருசுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதனால் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஆர்சிபி வந்து வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லக்கு இருந்தால் நான் உண்டு. அவங்களுக்கு இந்த லக்கு நிறையா இருக்குது. இது அதனால் வந்து ஒரு லக்கு இருக்குது, பார்க்கலாம். கோலி, பாப்பு, படிதர், க்ரீனு, மேக்ஸ்வெல், கார்த்திக், லோம்னர், சுப்மனில் சிங், கரண் சர்மா, லாக்கி பர்கசன், யாஸ் தையல், முகமது சிராஜ். இதில் ஏதாவது ஒரு மூஞ்சை பார்த்தா நல்லா விளாடுன்னு சொல்ல முடியுங்களா சொல்லுங்கள்? விராட் கோலி ஓகே, அவனுக்கு 4 டைம் கேட்ச் விடணும் அப்படின்னா விளாடுவான். பாப்பு வந்து இது ஏனோதானு விளாடுவான். ரஜத் படிதர் குருட்டடி கோவிந்தன், க்ரீனும் அப்படி தான். மேக்ஸ்வெல் சேம் அதே தான். தினேஷ் கார்த்திக் ஒட்டினா உண்டு, இல்லைனா லோம்னர் அவனே தெரியாது. சுப்மல் சிங்கில் ஸ்பின்னர்னு சொல்லி அவனை வச்சுருக்காங்க. கரண் சர்மா 1960 விளாண்டாள். லாக்கி பொர்கியூசன் ஏதோ இந்த ட்ரிப் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாஸ் தையால் நேரம் நல்லா இருக்குது, சிராஜுக்கு நேரம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர்லாம் கண் மாதிரி இருப்பாங்க நண்பர்களே. சரிங்களா? ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆகட்டும், எல்லாமே மேட்ச்சு வின்னிங் பிளேயர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர் எல்லாமே நின்று விளையாடக்கூடிய பிளேயரு. சரி, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பிளேயர். ரஜத் படிதர்,
சாரி சஞ்சு சாம்சன், ரியான் பராக்கு, ஜோரல், இந்த மாதிரி பிளேயர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹெட்மேர் வந்து பார்த்தீங்கன்னா மே 2க்கு அப்புறம் விளையாடவே இல்லை, இன்ஜுரி. லாஸ்ட் விக்கெட் தென் நாட் நேம்ட் 11th சப்ஸ்டியூட் பெஞ்ச் 7. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னென்னு தெரில. ரோமன் பவல் விளையாடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிச்சில் அவருக்கு நல்ல சூட் ஆகும் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா. ஜெய்ஸ்வால், டாம் கோல்டர், சஞ்சு, ரியான் பராக், டோரல், சிம்ரன் ஹெட்மேர், அஸ்வின், போல்ட், ஆவேஸ், சந்தீப், சகல், பவல் விளையாட ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா என்னென்னு தெரில, பார்க்கலாம் கொஞ்சம். அப்செட் கோலி, பாஸ் சார், படித்த டாமினேட், ஸ்பின்னு, மிடில் ஓவர்ஸ், கேமரான் கிரீனு, தினேஷ் கார்த்திக், புனிசிங். இதெல்லாம் இன்றைக்கி நடக்காடா மாவளே, வாங்கடா இன்றைக்கி வச்சு செய்கிறாங்கடா, வாங்கடா உங்களுக்கு தோக்கடிச்சு இன்றைக்கி வச்சுருக்காங்கடா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கடா. ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆர்சிபி வந்து ஸ்கோரிங் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 170 பவர் பிளேயில், மிடில் ஓவரில் 174, டெத் ஓவரில் 199. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிச்சு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. வேறு ஒன்றுமே, ஒரு நாள் ஒரு பவுலிங் பிச்சு கொடுத்து பாருங்கள், ஆட்டம் கண்டு போயிடுவான்ல. ஏன்னா ராஜஸ்தான் விளாண்ட எல்லா கடைசியாக விளாண்ட டெல்லி தோற்றி இது 2 மேட்சுமே ரொம்ப டஃப்பான கேமு, பவுலிங் பிச்சு. சரிங்களா, அதனால் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ரேட் பார்த்தீங்கன்னா 9.0. செகண்ட் ஆஃப் த சீசன் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் அவங்க 10 டீம்ஸு. கலெக்ட் ஆவரேஜ் 50, ஸ்ட்ரைக் ரேட் 153, டாப் 4ல் போட்டிருக்காங்க. ஆவரேஜ் டாப் 31.67, ஸ்ட்ரைக் ரேட்டு. அதாவது 4 தோல்வியில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 32 இருந்தால் அடிச்சிக்கார் லாஸ்ட் 3 இன்னிங்ஸில். சஞ்சு வந்து 34 பாலில் 33 இருந்தால் அடிச்சிக்கார் லாஸ்ட் 2ல். பட்லர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அவர் 23 பாலில் 18. ஓகே, பரவாயில்ல. பராக் நல்லா விளாட்றாரு, பொறுத்தது பார்ப்போம். சந்தீப் சர்மா injured and did not play only RR fixed this season. Virat Kohli made the unbeaten 100. Kohli 7 time 15 20 considering 67 ball 87 runs. Kohli power play strike rate 187 last 8 innings. Strike rate this first 6 over IPL season போட்டிருக்காங்க. Jas Dayal playing the crucial part of GSK thrilling final over Bangalore. Taken 8 wickets 6 மேட்ச்சில் எடுத்துருக்கிறான். 7.8. தயால் குட் மேட்ச் அப் ஜெய்ஸ்வால். அதெல்லாம் இன்றைக்கி தயாலை பொழுந்துலாம்டா. ஏற்கனவே இந்த பிச்சில் தானே இவன் அடித்தான், அதனால் குருட்டடி கோவிந்தன் பொழக்கலாம், விடுங்க அவனை. திஸ் pitch was eliminated stripped on the pitch. Gujarat Titans score 231 for 3 against CSK. Win by 35 runs. May 10. அதனால் இன்றைக்கி வந்து பேட்டிங் அவன் பிடிக்கிறான்னா அவன் ஒரு நல்ல ரன் அடிப்பான். தயவுசெய்து எவனும் பேட்டிங் செகண்ட் எடுக்காதீங்க, வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன். மழைக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஒன்லி மேட்ச் வித் 175 ப்ளஸ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 4 லீக் மேட்ச்சில் அகமது பார்த்தல. பட் லாஸ்ட் 2 கேமில் பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் போயிருக்கு. 200/3, 200/1 ஆர்சிபி, 231/3, 196/8 RR நாட் பிளேடு. இந்த மாதிரி வந்து போயிருக்கு கேமு. அதனால் நல்ல ஒரு விக்கெட்டாக தான் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு டாஸ் வின் பண்ணான்னா இந்த பிச்சில் வந்து பேட்டிங் பண்ணால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, புழக்கலாம் போட்டு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. யார் டாஸ் வின்னுனா இன்றைக்கி பவுலிங் தான் எடுக்க போகிறாங்க. பட் டாஸ் வின் பண்ணி இன்றைக்கி என்னமோ இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தால் எனக்கு என்னமோ நல்ல ஒரு வாய்ப்பாக தெரியுது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே என்ன ஏதுன்ட்டு. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக தெரியுது. ஏன்னா ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஜெயிச்ச மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா பூர் லக்கு தான். எங்கே பஞ்சாப் கூட எடுத்துவாங்க நண்பர்களே, 2-3 கேட்ச் மிஸ் விராட் கோலிக்கு. சரிங்களா, விராட் அதே மாதிரி டெல்லி கூட ஜெயிக்க காரணமே டெல்லி விட்டு அந்த கேட்சினால தான் ஜெயிக்க காரணம். சரிங்களா, நம்ம சிஎஸ்கே கூட என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சு அவங்க பேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, திரும்ப நல்லா புல்லை பட்டு நல்லா வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிஞ்சோடனே அந்த பால் வந்து ஈரம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சோடனே என்னென்னா பிச்சு வந்து நல்லா பவுலிங் பிச்சாக மாறிடுச்சு. சரிங்களா, மெயின் காரணம் அதனால தான். ஏன்னா நீங்கள் பத்ரிநாத் கமாண்டியில் சொல்லிட்டு இருந்தால் தமிழ் கமாண்டியில் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா பிச்சு வந்து காஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாம் சீன் போட்டு அலைஞ்சான்ல. பஞ்சாப் கூட 2, ஜிடி கூட 2, டெல்லி கூட 1, 5, நம்ம கூட 1, 6, இன்னொரு டீம் கூட யார் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்தில் சேர்த்தாங்க நண்பர்களே. அதுவும் சொல்கிறேன், அந்த பிச்சை பொறுத்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஈஸி, செகண்ட் பேட்டிங் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இவங்க ஜெயிச்சாங்க. சரிங்களா, இல்லைன்னா தோற்றுருப்பாங்க. சும்மா குருட்டடிக்கோ இந்த மாதிரி அடிச்சுட்டு இங்கே வந்து சீன் போட்டிருக்கிறான்ல.
பஞ்சாப் ஒரு டீம்னு சொல்லி அவன் கூட அடிச்சுட்டு வந்திருக்கான்னு போய் அவங்களுக்கு இத்தனைக்கும் உருப்பட கேட்ச் விட்டான்லே. பெங்களூரில் அவங்களுக்கு மேட்ச் ஆடும்போது விராட் கோலி கேட்ச் விட்டான்லே, தர்மசாலாவில் ஆடும்போது அவனுக்கு கேட்ச் விட்டான்லே. அந்த ரஜத் படிதருக்கெலாம் எத்தனை சான்ஸ் தெரியுங்களா? குருட்டடி கோவிந்தான் எங்கெங்கேயோ பால் போகுது. பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கி மேட்ச். தேங்க்யூ.